நார்மலாவே நான் சாப்பிட்ட வாழையில வடிச்சு நக்கின மாதிரி தான் இருக்கு. இதுல இவ்வளவு ருசியா போட்டா சும்மாவா விடுவேன். ரீசெண்டா புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பைபாஸ்ல திருச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல சைட் ஒர்க்காக போயிருந்தாங்க. ஒர்க் முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஒரு நல்ல நான்வெஜ் மீட் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு திருச்சிட்டோம்ல இருக்கிற ஸ்ரீ அம்மன் உணவகத்துக்கு தாங்க போயிருந்தேன். ஹோட்டல் பார்க்க தான் ரொம்ப பழமையா இருந்து, பட் மட்டன்ல ஆரம்பிச்சு நாட்டுக்கோழி, மீன், நண்டு, இறால், காடை, கவுதாரி இப்படி எல்லாத்தையும் விறகு அடுப்புல வேற மாதிரி சமைச்சு தரமான டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. வாழையில போட்டு அதை குழி பண்ணிட்டு கூட்டு பொரியலோட அதுக்கு மேல சுட சுட சாதம், அதுக்கு மேல மணமணக்க மட்டன் குழம்பு, அதை அப்படியே நல்லா பசஞ்சு பெரிய உருண்டையா ஒண்ணு உருட்டி அதை ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தப்போ ஐயோ செம்ம டேஸ்ட். அடுத்த அசத்தலான நாட்டுக்கோழி குழம்பு, பொல்லாப்பான பொம்பளை கோழி போல எலும்புலாம் ரொம்பவே ரகட்டா இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்போட ஒரு மட்டன் பீஸ் சேர்த்து சாப்பிட்டப்பா சரியான ருசி. அடுத்து பொரிச்ச மீன், செம்ம ஃப்ரெஷ் பீஸ் மீனை சொன்னேன். சாதம் வாங்கி ரசம் ஊத்தி பொரிச்ச மீனை தாளிக்காத்த ரசத்தோட சேர்த்து சாப்பிட்டப்போ தரமான டேஸ்டா இருந்துச்சு. ஃபைனலா மோர வாங்குறதுக்கு முன்னாடி மீன் பொரிச்ச எண்ணெயோட அந்த மசாலா கொடுத்தாங்க. சாதத்தோட தொக்க சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டப்போ ஐயோ என்ன சொல்றேனே தெரியல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். ஃபைனலா சாதம் வாங்கி அதில் தழும்பு மோர ஊத்தி வயிறார சாப்பிட்டு வாழையில எப்போதும் போல எப்படி சுத்தமா கொடுத்தாங்களோ அதே போல திரும்ப சுத்தமா கொடுத்துட்டு